வணக்கம் குருஜி. வணக்கம் சார். செவ்வாய் பயிற்சி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க. இப்போ இந்த செவ்வாய் பகவான் தற்சமயம் மீன ராசியில் சனியோடு இணைஞ்சிருக்கார். இந்த பூமிக்காரகன் மங்களக்காரகன் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் 11/5/2026 முதல் 20/6/2026 வரைக்கும் மேஷ ராசியில் ஆட்சி அமைக்கிறார். ஏன்னா மேஷ ராசி அவரோட சொந்த வீடு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 41 நாட்கள் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார். இது இந்த சனி பகவானை விட்டு விலகினோடனே அவருக்கு ஒரு சுபிக்ஷம் கிடச்சிடுறது, ஒரு டென்ஷன் குறைஞ்சிடுறது. அதுவும் அவரோட வீடு அப்படிங்கும்போது அவர் உற்சாகமாக நிறைய ராசிகளுக்கு நல்லது பண்ண போகிறார். ஆட்சி வீடு. அதனால் நிறைய பேருக்கு நல்லது பண்ண போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பகவான் என்ன மாதிரி ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி இதை பற்றி பார்க்குறோம், சுக்கிர பயிற்சி பற்றி பார்க்குறோம், சூரிய பயிற்சி அப்படின்னு, அதாவது தமிழ் மாத ராசி பலனும் நம்ம சொல்லிட்டு வரோம். 15 நாளைக்கு ஒரு முறை, 20 நாளைக்கு ஒரு முறை, இல்லை மாதத்தில் 4 சப்ஜெக்ட் பயிற்சிகள் இருக்குது. ஆனால் இதிலெல்லாம் என்ன மாற்றங்களை கொடுத்துரும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் நினைக்கலாம். ஆனால் என்னோட கிளைண்ட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஜாதகம் சொல்லி முடித்த பிறகு அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்வி, அதாவது நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க இந்த மாதத்தில் சொல்லுங்கள், அந்த கேள்வி தான் நான் இப்போ முன் வைக்கிறேன். அதாவது ஜாதகம் பார்க்க வர்றவங்க மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸில் வரக்கூடிய கேள்விகளை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய கிளைண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கமெண்ட்ஸில் கேட்ட கேள்வி தான் நான் முன்வைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்பு கன்ஃபார்மாக இருக்கும், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் நடக்குமா, இப்போ செவ்வாய் ஆட்சி ஆகி நிற்கிறாருனாக்கா ஒரு சில பேருக்கு பண வரவை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு சில பேர் முதலீடுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அது இப்போ குரு பயிற்சி ஆன பிறகு தான் கொடுக்கும், இல்லை சனி பயிற்சி ஆன பிறகு தான் கொடுக்கும், இல்லை ராகுகேது பயிற்சிக்கு தான் கொடுக்கும் அப்படின்னு கிடையாது. அது அந்த ராகுகேது பயிற்சியோ குரு பயிற்சியோ அது ஒரு காமனாக மொத்தமாக சொல்லிடுவாங்க. அது எப்போன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது செவ்வாய் ஆட்சி ஆகி நிற்கும் போதும் இருக்கலாம். இன்னொன்று சுக்கிரன் அந்த பயிற்சிகளில் கூட நிற்கலாம், ஆட்சி ஆகி நிற்கும் போது கூட இருக்கலாம். அதாவது கோச்சாரத்தில் ஒரு சில கிரகங்கள் பார்வை சேர்க்கை இருக்கு இல்லையா, அந்த டைமில் கூட நீங்கள் நினச்சதை நடக்கலாம். அதுக்காக தான் ஒவ்வொரு பயிற்சிக்கும் நம்ம விளக்கங்களை கொடுத்துட்டே வரோம். அதன்படி பார்க்கும்போது சிம்ம ராசி, இந்த சிம்ம ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பாக்கியஸ்தானாதிபதி. இந்த செவ்வாயோட பயிற்சி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் 41 நாட்களுக்கு இப்போ அஷ்டம சனி போயிட்டுருக்கு. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், எதெல்லாம் கவனமாக இருக்கணும்? சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் ரொம்ப அற்புதம். ஏன்னா ஒவ்வொரு ஆதிபத்தியமும் கொஞ்சம் வேறுபாடு நிறைய இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சுகாதிபதி பாக்யாதிபதி அப்படின்னு வரக்கூடிய ஒரு அம்சம் இந்த சிம்மராசிக்கு மட்டும்தான். ஏன்னா என்ன சுகங்கள் இருந்தாலும் பாக்கியங்கள் வேணும் அனுபவிக்கிறதுக்கு. இப்போ கோடிக்கணக்கில் பணம் இருக்கும், ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரே ஒரு டம்ளர் கஞ்சி குடிப்பான். பட் அவன் எவ்வளோ விருந்து சாப்பிட்லாம், ஆனால் உடல் ஒத்துக்கல. அப்போ அவனுக்கு இந்த சுகம் இருக்குது, பாக்கியம் இல்லை, அனுபவிக்கிற பாக்கியம். ஆனால் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு சுகஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான், பாக்கியஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான். ஸோ சுகங்கள் பாக்கியங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரே ராசி இந்த சிம்ம ராசி. ஸோ செவ்வாய் அமைஞ்சது ரொம்ப விசேஷம். ஏன்னா ஜீவனத்தில் இதாக இருப்பாங்க, உத்தியோகத்துலேயும் ரொம்ப கேர் எடுத்து பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அஷ்டமத்து சனி போயின்னு இருக்கு. அஷ்டமத்து சனி அப்படிங்கும்போது நிறைய பேர் எனக்கு ஒன்றும் பண்ணாதுங்கிறாங்க. கண்டிப்பாக அவரோட காலகட்டத்தில் அவர் ஒரு புள்ளி வைக்கத்தான் வைப்பார். ஏன்னா நம்ம கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் சின்ன ஒரு இதை கொடுப்பார், அவ்வளோதான். பாசிங் க்ளோத்ஸ் மாதிரி நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த அஷ்டமத்தில் சேர்ந்துருந்தார் செவ்வாய். ரொம்ப டெரிபிள். இந்த கிட்டத்தட்ட ஒரு மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா அஷ்டம ராசியில் 2 கிரகங்கள், ஒன்று மந்த கிரகம், ஒன்று வேகமான கிரகம், 2 சேர்ந்தால் எப்படி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய உடல் ரீதியாகவும் சரி, குடும்பத்துலேயும் சரி குழப்பம். ஏன் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சி வாங்க முடியாமல் போயிடுத்து. சரி வீடு வாடகைக்காவது போகலான்னு பார்த்தா அதுவும் அமையலை. சரி ஒரு லீஸுக்கு போகலான்னா அதுவும் அமையலை. இந்த மாதிரிலாம் நிறைய இந்த ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ இந்த அஷ்டமத்து சனி ஓடின்னு இருக்கு. ஆனால் இந்த சனியை விட்டு செவ்வாய் விலகிறது நல்லது. ஏன்னா பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி அமைக்க போகிறார். கண்டிப்பாக ஒரு நல்ல இடமாற்றம் கிடைக்கும். நல்ல ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சா வாங்கிக்கலாம், இல்லை ஒரு வாகனம் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம், சொத்து சேர்க்கை உண்டாகும். எல்லாமே நல்ல ஒரு பாக்கியங்கள் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இது. அதேமாதிரி உத்தியோகத்துலேயும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இந்த செவ்வாயோட பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துக்கு எதனா டிஸ்டர்ப் பண்ணுமா முயற்சிகளுக்கு? ஏன்னா யோகாதிபதி தான், இல்லைன்னு சொல்லலை, வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க.
3ஆம் இடத்துலயும் செவ்வாயோட பார்வை இருக்கு, 4ஆம் இடத்துலயும் செவ்வாயோட பார்வை இருக்கு, ராசிக்கு 12லேயும் பார்வை இருக்கு, செவ்வாயோட பார்வை இருக்கு. இது எப்படி இருக்கும்? முயற்சி ஸ்தானத்துக்கு எப்படி இருக்கும்? இப்போ 12ஆம் இடத்துலையும் விழுது. 12ஆம் இடம்ங்கிறது இடமாற்றம், அயன சயன பவஸ்தானம் 12ஆம் இடத்துல. ஸோ இடமாற்றம். அப்போ உத்தியோகத்துக்குள்ள இருக்கிறவங்க வேற உத்தியோகத்துக்கு மாறலாமான்னா கண்டிப்பாக நல்ல இது கிடைக்கும். முயற்சி, அந்த முயற்சி வெற்றி அடையும். ஓகே. ஏன்னா 12ஆம் இடத்துலையும் விழுது. ஸோ ஒரு சுப இது மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மங்களகரகன் தான். அதே மாதிரி புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம், வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இங்கே அஷ்டமத்து சனி ஓடின்னு இருக்கு. ஆமாம். அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இவங்க முயற்சிகளை எடுக்கணும். எடுத்தால் வெற்றி. ஓகே. இப்போ கடன் பிரச்சனை தீருமா? இப்போ இருக்குல்ல, ஏன்னா ஏற்கனவே கடன் நிறைய ஆகிருக்கு. இப்போ சிம்மத்துக்கு கடன் மேலே கடன் ஆகிட்டுருக்கு ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து பிஸ்னஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, ஆனால் அந்த பண வரவு வந்து தடங்கள் ஆகிருக்கு. அது சம்மந்தமாக தடைகள் நீங்குமா? பணத்தடைகள் நீங்குமா? பணத்தில் வந்து பிரச்சனைகள் வராக இருக்குமா? இவங்களுக்கு இந்த பண பிரச்சனை கொஞ்சம் குறையும். ஆனால் அதே சமயம் இவங்க வந்து அது ரீதியாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா அஷ்டமத்து சனி கொஞ்சம் இவங்களுக்கு ரிவர்ஸாக முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு இது பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவான் இவங்களுக்கு கண்டக சனியாக இருக்கும்போதே ஆரம்பிச்சிட்டார், கொஞ்சம் நிறைய பிரச்சனைகளை கொடுத்தார். ஆனால் அதில் எஸ்கேப் ஆகிட்டாங்க. என்ன இப்போ அஷ்டமத்தில் வந்து இது பண்ண போகிறாங்க. எப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் அப்படின்னா இந்த குரு பயிற்சி ஆனோன்னு கொஞ்சம் நன்மைகள் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் இவங்க கொஞ்சம் அமைதியாக தான் செயல்படணும். அமைதியாக தான் இருக்கணும். ஆமாம். இப்போ சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்போ குடும்ப சுமை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலையில் நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்கு. இது எப்படி இருக்கும்? இப்போ எப்படி இருக்கணும்? இந்த அஷ்டம சனி வேறு ஓடிட்டுருக்கு இல்லையா? அதனால் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு எப்படி இருந்தால் நன்மை செய்யும்? இந்த செவ்வாய் பயிற்சியில் பெண்கள் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், ஏன் கிச்சனில் வேலை செய்கிற குடும்ப பெண்களாகட்டும் இருக்கட்டும், காரியங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு வேறு மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறாங்க பெண்கள், ஆண்களாகட்டும். அப்போ இவங்களுக்கு அஷ்டமத்து சனி கண்டிப்பாக வேலை செய்யும். ஒரு மெமோ வாங்குறதுக்கு இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க உத்தியோகத்தில் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நல்லது. ஒரு கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம். அதேமாரி குடும்ப தலைவிகள் அப்படிங்கும்போதே அவங்க சில இதில் வந்து குழுக்கள்லாம் இருப்பாங்க, கடன் சுமையெல்லாம் இருக்கும். அவங்க கொஞ்சம் அந்த கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 1. 2 உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாலே இந்த குடும்ப பெண்களுக்கும் சரி, உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா அஷ்டமத்துலேருந்து செவ்வாய் விலகிட்டார். நம்ம இப்போ செவ்வாய் பயிற்சியை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ இந்த செவ்வாய் வந்து இவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார், பாக்கியாதிபதி. இப்போ முதலீடு ஏதாவது பண்ணலாமா? ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறத நம்ம மிங்கிள் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. இந்த டைமில் அஷ்டம சனி டைமில் செவ்வாய் மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பாக்கியாதிபதி. இவர் நல்லா இருக்காரு அப்படின்னாக்கா இப்போ முதலீடு பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து முதலீடு பண்ணக்கூடிய டைமாக முதலீடு பண்ணலாமா? அது எப்படி அதை எடுத்துக்கணும் நம்ம? கண்டிப்பாக முதலீடு அப்படிங்கும்போதே நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அது ஒரு பெருசாக வரணும். அதுக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே. அப்போ இவங்க இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க மட்டும் முதலீடு பண்ண வெற்றி. ஏன்னா செவ்வாய் வந்து பூமிக்காரகன். ஸோ அவங்களுக்கு அதேமாரி இந்த இதில் இருக்காங்க பாருங்கள், ஷேர் மார்க்கெட், அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்ற வேறு தொழில் பண்ணுறாங்க பாருங்கள், என்ன வந்து ஹோட்டல் தொழில் அது இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணணும். ஏன்னா அஷ்டமத்து சனி அப்படிங்கும்போது அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அதேமாதிரி இந்த இதில் இருக்காங்க பாருங்கள், இந்த தீ வச்சு வேலை செய்வாங்க பாருங்கள், வெல்டிங், அதெல்லாம் அவங்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், காரியங்களில் கவனமாக இருக்கணும். மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது பெரிய லெவலில் இவங்கெல்லாம் பண்ண வேண்டாம். பண்ணுறத கொஞ்சம் உச்சிதமாக பண்ணிக்கணும். அதாவது ஆலோசனை கேட்டு பண்ணணும். மற்றபடி ரியல் எஸ்டேட் இருக்கிறவங்க சூப்பராக அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும். ஏன்னா சுகாதிபதி பாக்கியாதிபதி, நல்ல ஒரு இடத்தை அவங்க வாங்கி விற்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓகே. இந்த சிம்ம ராசிக்கு பரிகாரம் இந்த 41 நாட்கள், அதாவது செவ்வாயோட பயிற்சிக்கு பிறகு, பயிற்சியான பிறகு, ஆட்சியாகி உட்காந்த பிறகு 41 நாட்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இல்லை ஏதோ ஒரு நாள் பண்ணுங்கள். இந்த சிம்ம ராசிக்கு என்ன பரிகாரம்? இவங்க ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமான வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஒரு 2 பேருக்கு இல்லை 3 பேருக்கு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா இவங்களுக்கு ராசிநாதனே சூரியன் தான்.
ஸோ ஞாயிற்றுக்கிழமை இவங்க பண்ணுறது முருகப்பெருமான வழிபாடு பண்ணிவிட்டு இவங்க எல்லோரும் கேட்பாங்க முருகன் அப்படின்னாலே செவ்வாய்க்கிழமை தானே அப்படின்னு. அப்போ திங்கள் புதன் இதெல்லாம் நம்ம முருகனை நினைக்கவே வேண்டாமா? அது கிடையாது. பட் இவங்களுக்கு ராசிநாதன் அப்படிங்கிறனால இந்த சூரியன் ஞாயிற்றுக்கிழமை இவங்க பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த பரிகாரம் பண்ணினாலே இந்த பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமான பாக்கியங்களை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.